எடா குழந்தைகளே, வெல்கம் பேக். மெட்டல் அண்ட் நான் மெட்டலுடைய தேர்ட் பார்ட் இது. ஃபர்ஸ்ட் 2 பார்ட், அது இல்லாமல் 2 ஃபர்ஸ்ட் சாப்டர் கெமிஸ்ட்ரியில் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணுங்கள், அதை பார்த்துருக்கேன். ஸோ இப்போது இந்த பார்ட் ரொம்ப சின்ன பார்ட். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறிப்பாக ஒரு மெட்டலும் நான் மெட்டலும் யார் ரியாக்ட் பண்ணுறா. ஏன்னா நமக்கு பொதுவாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாப்டரில் யாரெல்லாம் மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் பார்த்தோம். அதுக்கடுத்து அப்படியே நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ், இவங்க 2 பேருக்குள்ள என்னென்னலாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்த்தோம். தென் இவங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, ஏன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியல, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலான்னு பார்த்தோம். அப்போ அதில் நிறைய ரியாக்ஷன், வாட்டர் கூட, ஏர் கூட, ஆசிட் கூட, மெட்டல் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், நான் மெட்டல் எப்படி ரியாக்ட் பண்ணு முடிச்சாச்சு. ஏன் ரியாக்ட் பண்ணுறான், அதான் கேள்வி. எதனால இந்த ரியாக்ஷன் நடக்குது சொல்லு, இதனால நடக்கு, யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இப்போ என்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது அதுக்குள்ளே கூப்பிட வேணாத. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட பணம் இருக்கு, ஒருத்தட்ட வந்து இடம் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு இடம் வேணும், அவருக்கு பணம் வேணும். இதான் கான்செப்ட். எனக்கு இடம் வேணும், அவருக்கு பணம் வேணும், ஆப்போசிட்ல இருக்கு. அப்படி என்ன பண்றேன், பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். பணத்தை வாங்குறது மூலயமா அவர் ஸ்டேபிள், இடத்த நான் வாங்குறேன். இடத்த வாங்குறது மூலயமா நான் ஸ்டேபிள். நாளைக்கு எங்கேயா பார்த்தா ஜி எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிக்குவோம். பிகாஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கோம், அதனால ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் நாங்கள். சிம்பிளான கான்செப்ட் இப்படி தான் ஆட்டம்ஸ் வந்து மூவ் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கவனிங்க, குறிப்பாக நம்ம அயானிக் பாண்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த இடத்துல குறிப்பாக அயானிக் பாண்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த இடத்துல பாருங்க, குடுக்கல் வாங்கல் மூலயமா எப்படி அவன் ஸ்டேபிள் ஆகுறான் அப்படின்ட்டு. இதை ஃபுல்லாக எழுத வேணா, இதை இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், நோபல் கேஸ் வந்து ரோல் மாடல். இந்த ஃபெலோஸ் எப்பயுமே ரோல் மாடல். நோபல் கேஸ் எல்லாருக்கும் ரோல் மாடல். ஏன் அப்படின்னா, அவங்களோட வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ பாருங்க, ஹீலியம் பாருங்க, வேலன்சி 2 வந்து கே உடைய கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இது வரைக்கும் படிக்கலாம், இப்போ கற்றுப்போம். அதே மாதிரி நியான் பொறுத்த வரைக்கும் 10 இருக்கும்போது எல்ஷியலுடைய கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஆர்கானை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி எம்முக்கு வந்து நம்ம 18 வரைக்கும் போவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அட்டாமிக் நம்பருக்குள்ள நம்ம 8 தான் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல 8 இருந்தால் ஸ்டேபிள். அந்த மாதிரி அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல், இதுக்கு அடுத்து 8 கிடையாது, இதுக்கு அடுத்து 18 போயிடும். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் எல்லுக்கோ எம்முக்கோ அது வரைக்கும் தான் நீ மேக்ஸிமம் படிக்க போறீங்க. ஸோ இது 8 இருந்தா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வரணும். அந்த அவுட்டர் மோஸ்ட் இவன் ரோல் மாடல். வழக்கமா உங்க பக்கத்து வீட்டு பையன் தான், நம்ம சொல்லுவாங்களே வீட்டில், அந்த பையனை பாரு காலையில எழுந்துட்டான், அவங்க அம்மாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்றான் பார், இங்க பாரு கடைக்கு போயிட்டு வரான் பார், இங்க பாரு அவன் வேலையை அவனே செஞ்சுக்கிறான் பார் அப்படின்னு பல வகையில நம்ம அம்மாக்களோ அப்பாக்களோ முதல்ல கை காட்டுறது பக்கத்து வீட்டு பையன். அவன் தான் அந்த நோபல் கேஸ். இந்த நோபல் கேஸ் தான் எல்லாருக்கும் ரோல் மாடல். இப்ப அடுத்து இந்த மெட்டல் ஆகிய இவர்களும் நான் மெட்டல் ஆகிய இவர்களும் எலக்ட்ரான் கிவ் அண்ட் டேக்ஸ் பாலிசியில போவான். நான் எப்படி அந்த இடம் பணம் அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சோடியம் நான் வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு, என்ன ரூல் எதனால யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோடியம் இருக்கா, சோடியம் அட்டாமிக் நம்பர் 11. ஓகே, 11னா 11 புரோட்டான் 11 எலக்ட்ரான்ஸ். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, சைடுல வச்சுக்கலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,1 2,8,1. இப்போ அடுத்து யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அடுத்து யார் இருக்கா, நம்மளுடைய குளோரின். குளோரின் எடுத்துக்கலாம். எப்பயுமே 2 பேரும் எடுத்துக்குவோம். குளோரின் பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் 17, அட்டாமிக் நம்பர் 17. 17னா we have a 17 புரோட்டான் and 17 எலக்ட்ரான். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே ஃபைன். now the configuration எப்படி இருக்குன்னு பாருங்க, 2,8, 10 ஆயிடுச்சா, அப்படின்னு 7. இப்ப நல்லா கவனிக்க, வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுடைய அந்த ரோல் மாடல் நோபல் கேஸ் உடைய கான்ஃபிகரேஷனை ரீச் ஆகணும். இந்த இடத்துல யூ ஹேவ் a 1, இந்த இடத்துல யூ ஹேவ் 1, இந்த இடத்துல யூ ஹேவ் 7. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் சோடியம் என்னவா மாறுவான், அப்படியே கவனிங்க. சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்றான், அப்போ Na plus எழுதுவோம். 2,8 Na plus 2,8. ஏன் சார் Na plus? ஏன்னா இப்ப இந்த இடத்துல இப்பவும் அதுல எத்தனை புரோட்டான் இருக்கும், கண்டிப்பா 11 புரோட்டான் இருக்கதான் செய்யும். ஆனா எலக்ட்ரான் வந்து ஒன்னு தூக்குனதுனால 10 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ ஒரு பிளஸ் டாமினேட்டா இருக்கு இல்லையா,
அதனால தான் சோடியம் ப்ளஸ் 2,8 அது ப்ளஸ் போட்டிருக்கேன், கேட்டையானா எழுதியிருக்கேன். சோடியமை கேட்டையானா எழுதுறதுக்கு காரணம் அந்த எக்ஸஸ் ஆஃப் புரோட்டானை மென்ஷன் பண்றதுக்கு. இப்போ சோடியம் ஒரு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்துட்டான், நம்பிக்கை இல்லையா? அங்க பார் 2,8. இப்போ அடுத்து குளோரின் பக்கவே பேசுவோம். குளோரினுக்கு என்ன கதை, இன்னும் அதான் சார் கதை குளோரினுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ குளோரின்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுவோம், குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுவோம். கரெக்டா சொல்லிட்டேன், எஸ். அப்ப குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது Cl மைனஸ், ஏன் மைனஸ் சொல்றேன், 2,8,8. see the completely filled configuration இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷனை அச்சீவ் பண்றான் அவன்கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்குறது மூலமா. அப்ப இந்த இடத்துல ஏன் மைனஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஸ்டில் இதுல புரோட்டான் சேஞ்ச் ஆகாது, 17 புரோட்டான் இருக்கு. ஆனா எலக்ட்ரான் 18 எலக்ட்ரான் ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு, அந்த ஒரு மைனஸ் தான் மேல நம்ம போட்டிருக்கோம். அப்ப கவனி, யாரு ஒருத்தனா இருந்தாலும் இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல ஒருத்த எலக்ட்ரானை கொடுப்பான், ஒருத்த எலக்ட்ரானை வாங்குவான். இந்த குடுக்கல் வாங்கல் மூலமா அவன் ஸ்டெபிலைஸ் ஆகிறான், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ணிடுறான். அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமும் இப்ப பாரு, இவன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இவன் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன பண்ணுவான், ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணுவான். நடுவுல எலக்ட்ரான் கிடையாது அயானிக் பாண்டை பொறுத்த வரைக்கும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நடுவுல அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம O2 மாதிரி ஆக்சிஜனா கிடையாது, அப்படியே ஆர்பிட்டால் சேர்ந்து இருக்காது. இவன் பிளஸ்ஸா இருப்பான், மைனஸா இருப்பான். இது ரெண்டுக்கும் நடுவில் சின்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், அவ்வளோதான். இது அப்படியே வரிசை எல்லா இடத்துலையும் இருக்கும், பார்க்க ஒரு கிறிஸ்டல் மாதிரி சேர்ந்துடும், வேற ஒன்றும் இல்லை. பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா இது உங்களுக்கு இந்த இடத்துல. இது பியூட்டிஃபுல்லான ஐடியா. திரும்பவும் சொல்கிறேன், பொறுமையாக கவனிங்க, நல்லா கவனிங்க. சோடியம் ஒரு கான்ஃபிகரேஷனில் இருக்கான், சோடியம் மெட்டல், பொதுவாக மெட்டல்ஸ் லூஸ் பண்ணுவான், நான் மெட்டல் அப்போ கெயின் பண்ணுவான், நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த மெட்டல் இந்த ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணது மூலயமா Na ப்ளஸ்ஸாக மாறுறான், ஏன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் கூட இருக்கு, எலக்ட்ரான் லூஸ் பண்ணவும். பாருங்க, லூஸ் பண்ண உடனே ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனா. அதே மாதிரி Cl இங்க வர 7 இருக்கு, அப்போ எலக்ட்ரான் ஆட் பண்ணிட்டா இட் பிகம் ஸ்டேபிள். ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிட்டாங்க, லூஸ் பண்ணதை இவன் வாங்கிட்டான். ஓகே, கான்ஃபிகரேஷனை பாருங்க, ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆச்சா? ஏன் நெகட்டிவ் சார்ஜ்? ஏன்னா ஒரு எலக்ட்ரான் அதிகமா இருக்கு, அதனால நெகட்டிவ் சார்ஜ். வேற என்ன இருக்குது? ரெண்டு பேரும் ஏன் NaCl எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Na பிளஸ் சார்ஜ், அடுத்து இந்த Cl மைனஸ் சார்ஜ். ஒருத்தர் ஆப்போசிட் சார்ஜால அட்ராக்ட் பண்ணிக்குவான். இதுக்கு பேரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். மறந்துடாதீங்க குழந்தைகளே. அடுத்து அப்படியே நகர்ந்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் இதுதான் நான் தான் அப்படின்ட்டு. இப்போ இந்த டாட் டயக்ராம் எப்படி சார் வரையுது, எங்களுக்கு இது சொல்லி கொடுங்க. ஏன்னா இது பிரச்சனை இல்லை, நாங்கள் எழுதிடுறோம், இப்போ புரிஞ்சிருச்சு. இது ரெண்டுக்கும் என்ன நடந்துச்சோ அது எழுதியாச்சு. இப்போ இந்த டாட் டயக்ராம் எப்படி எழுதுவது, how to write the dot diagram. சிம்பிளான விஷயம், you should know the valence electronic configuration of each fellow. இப்போ valence electronic configuration தெரிஞ்சா அந்த டாட் டயக்ராம் சூப்பரா வரையலாம். இப்போ என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு புதிய பேஜை எடுத்துக்கொள்கிறேன், இதை கூட மினிமைஸ் பண்ணிடலாம். மினிமைஸ். ஓகே, NaCl க்கு டாட் டயக்ராம் வரைய போறோம். NaCl க்கு டாட் டயக்ராம் வரைய போறோம். சோடியத்தை பொறுத்த வரைக்கும் அவனோட வேலன்சில ஒரு எலக்ட்ரான் இருக்கும், பிகாஸ் யூ நோ 2,8,1 இந்த 1 வச்சு தான் பஞ்சாயத்து எங்க நடக்க போகுது, இந்த 1. அப்ப இந்த ஒரு எலக்ட்ரானை நான் ஒரு டாட்டா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து குளோரினை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட எத்தனை பார்த்தீங்க, 7 எலக்ட்ரான் பார்த்தீங்க. அப்ப குளோரினை பொறுத்த வரைக்கும் 7 எலக்ட்ரான் அவங்ககிட்ட இருக்கணும். Cl எப்படி இன்ட்டு போடுது, 1 2 3 4 5 6 7. இப்ப விஷயம் என்னன்னா, சோடியம் இந்த ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணிடுவான் இவனுக்கு. குளோரைடு அந்த ஒரு எலக்ட்ரானை வாங்கினோன்னு இவன் கம்ப்ளீட்லி ஃபில்டு. உங்களுக்கு நல்லா தெரியும், சோடியத்தில் இந்த ஒரு எலக்ட்ரான் போனதுக்கு அப்புறமா 8 இருக்கும். 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணிட்டு அவனுக்கு 3000 கோடி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. அருணாச்சலமும் சேர்ந்து அருணாச்சலம்னு மாறிடுச்சு. எனிவே அந்த படத்துல ஒரு டைலாக் இருக்கும், அந்த டைலாக் தாங்க. இந்த ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டு அவன் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ணிடுவான்டா, உடனே செய்வான் அதை. அப்ப என்னாச்சு அப்படின்னா, அங்க பார் எப்படி தெரியுமா மாறிடும், சோடியம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு அப்படியே பாசிட்டிவா இருப்பான். வெளியில இருந்து பார்த்தா பாவம் அவன் எலக்ட்ரான் லூஸ் பண்ணி கஷ்டப்படுறான், கிடையாது, நடிக்கிறான். அது ஸ்டேபிள், அவன் ஸ்டேபிள். அடுத்து இவனை பார்த்தீங்கன்னா Cl அந்த ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிடுவான். ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு பாட்டு படிப்பான், தந்தனானா தந்தனானா தந்தனானா. ஸ்டேபிள், இந்த ஃபெல்லோ ஸ்டேபிள். ஸோ இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அவ்வளவுதான்.
இதே மாதிரி மெக்னீசியம் குளோரைடு கொடுத்துருப்பான். ஏன்னா அது எக்ஸாம்பிள் கேட்டா லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் உங்களுக்கு சிபிஎஸ்சி போர்டில் கேட்டிருந்தா. இப்போ நான் அதை வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. முதல்ல உங்களுக்கு வேலன்சி எலக்ட்ரானிக் கான்ஃபரன்ஸ் அந்த ஒரு பாக்ஸை படிச்சா போதும்டா. ஆனால் அது படிக்க மாட்டீங்க. படிப்பேன், இனிமே படிப்பேன். ஓகே இங்கே கவனி. அடுத்து போவோம். மெக்னீசியம் குளோரைடு எழுத மாட்டேது. இதுவா MgCl2. MgCl2 யார் சென்ட்ரல் ஆட்டம்? Mg. Mg முதல்ல நீங்க எழுதும் போதே அவனுக்கு வேலன்சி தெரியணும். என்ன சோடியம் 11 இவன் 12 ஒரு எலக்ட்ரான் கூட. அப்ப என்ன வரும்? 2,8,2 முடிஞ்சு போச்சு. அடுத்து Cl 2 Cl இருந்தாலும் ஒரு Cl தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. Cl பொறுத்த வரைக்கும் 2,8, இப்பதான் சொன்னேன் 7. அவ Clக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை. இவன் இந்த கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கணும்னா இந்த ரெண்டையும் வெளியே துரத்தி விடணும். இவன் ரெண்டையும் வெளியே துரத்தி விடணும். ஒரு Clக்கு ஒன்று தானே தேவை. 2 Cl இருக்குது. அப்ப சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நான் வரைய நம்ம டாட் ஸ்ட்ரக்சர் வரையறேன் பாருங்க. இங்க வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க. இங்க ஒரு Mg இருக்கான். Mg 2 எலக்ட்ரான் வச்சிருக்கான். ஓகே 2 எலக்ட்ரான் வச்சிருக்கான். இந்த இடத்துல ஒரு Cl, இந்த ஒரு Cl டனனா ஒரு Cl. இங்க ஒரு பேர் வச்சிருக்கான், இங்க ஒரு பேர் வச்சிருக்கான், இங்க ஒரு பேர் வச்சிருக்கான். அடுத்து இன்னொரு Cl இங்க இருக்கான். இங்க இருக்கான். இன்ட்டு ஓகே வரைஞ்சாச்சு. இப்ப பாருங்க ஒவ்வொரு Clக்கும் ஒரு எலக்ட்ரான்கள் தேவை. அதை இந்த Mg இங்க இருந்து இந்த வச்சிக்கோ அப்படின்னு கொடுத்துருவான். அதே மாதிரி இங்க இந்த வச்சிக்கோன்னு கொடுத்துருவான். ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இது உங்களுக்கு எப்படி மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படி மாறி இருக்குன்னு பாப்பீங்க அப்படின்னா வரையறேன். Mg 2 எலக்ட்ரான்களை லூஸ் செய்துவிட்டு 2+ ஆக இருக்கும். இந்த 2+ இன் பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியர் சார்ஜ் அங்க இருக்க நெகட்டிவ் சார்ஜ் ஆனையான அட்ராக்ட் பண்ணும். ரைட். அப்ப என் பக்கத்துல வருவான். இந்த வரேன் வந்துட்டேன். Cl ப்ளூவா? ஓகே. அப்போ இந்த இடத்துல ஒரு Cl இருப்பான், இந்த இடத்துல ஒரு Cl இருப்பான். இவன் அந்த ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டானா? எஸ். அந்த ரவுண்ட் எலக்ட்ரானை வாங்கியிருப்பான். இவனும் ஒரு ரவுண்ட் எலக்ட்ரான் வாங்கியிருப்பான். ரிமைனிங் குளோரினோட எலக்ட்ரான். ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு நடுவுல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இந்த அட்ராக்ஷனால தான் உங்களுக்கு எது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா MgCl2 ஃபார்ம் ஆகுது. ஹையர் கிளாஸ் போகும்பொழுது இந்த மாதிரி இருக்காது. இதுல கோவலன் நேச்சர் அதுன்னு கதெல்லாம் விடுவாங்க. அது அங்கவே படிச்சுக்கலாம். ஆனா 10வது பொறுத்த வரைக்கும் இது இங்க அடிச்சு சொல்லணும் இதான் ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ இதுல ஏன்னா இது நிறைய குழந்தைங்களுக்கு இது கன்ஃபியூஷன் வரும். அதனால இது நான் கொஞ்சம் இந்த வீடியோ இதையே நான் நடத்துறேன். இதுல ரிலேட்டடா கொஞ்சம் கொஸ்டின் இருக்கும், அதையும் ஒர்க் அவுட் பண்றேன். இதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா NCERT-ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பா இந்த இதுல ஒரு டாட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். இதான் இது போன வருஷம் கேட்டா நினைக்கிறேன். ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் N2O அண்ட் MgO டிரான்ஸ்ஃபர் ஓகே N2O MgO. இப்போ ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடத்த போறேன். ஏதாவது டாஸ்க் போட்டு நடத்திடுவோமா? சரி. MgO N2O என்னடா உங்களுக்கு வேணும்? இதான் ரெக்கார்டட் வீடியோ, உடனே கேட்க முடியாது. N2O ஏன்னா N2ல தான் 2 சோடியம் இருக்கு, அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். N2O பொறுமையாக கவனிங்க, எழுதி காட்டுறேன், கற்றுப்போங்க. N2O Na2O. ஓகே Na2O. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கான். அப்போ ஆக்சிஜனை ஒரு பக்கம் எடுத்துக்கும், இப்போ நான் சோடியத்தை ஒரு பக்கம் எடுத்துக்கும். சோடியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், சோடியம் 2,8,1 ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணா ஸ்டேபிள், கம்பைனிங் கெப்பாசிட்டி 1. அப்போ 2 சோடியம் இருக்கான். அப்போ ஆக்சிஜன் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா, ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 2,8 கிடையாது. ஏன்னா டோட்டல் அட்டாமிக் நம்பரே ஆக்சிஜன் எம்புட்ரா 8ன்னு நினைக்கிறேன். ஆமா 8 தான், நினைக்கலாம் கூடாது, 8 தான். அப்ப 8னா 2 வந்துருச்சு, மிச்சம் 6. இந்த 6ல எத்தனை ஆட் பண்ணா இட் பிகம் 8? எக்ஸாக்ட்லி 2. The fellow needed 2 electron, 2 more electron. அதை கொடுக்க தானே நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு 2 சோடியமும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை வச்சுட்டு நிப்பான். ஓகே, இப்போ இந்த பக்கம் ஆக்சிஜனை வரைஞ்சிட வேண்டியதான். தந்தானா ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 6 எலக்ட்ரான் வேலன்ஸ், இது அவுட்டர் மோஸ்ட் இருக்கிறது தான் வேலன்சி ஷெல். சரி, அப்ப 6 எலக்ட்ரான். ஏடா அவட 6 எலக்ட்ரான் உண்டு. 6 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் கிட்டியோ ஆளு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ இவட ഞാൻ ഒരു പേര മെൻഷൻ ചെയ്യുவேன். ഇവിടെ ഒരു പേര് 2 പേര്
రెండు ఎలక్ట్రాన్ ఉండో ఆ రెండు ఎలక్ట్రాన్ ഇവിടെ ഒരു electron and ഇവിടെ ഒരു electron. So E electron going to bind with this electron and the electron going to bind with this electron. I mean completely. The electron going to move completely. Yeah. And electronegativity difference. அது இருக்கிற ஸ்ட்ரென்த் அதிகம். அது இப்போ புரியாது. இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். நம்ம படிக்கிறதுனா கொஞ்சம் அந்த மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு 10வது சொல்கிறான். சரியா? நான் சொல்ல 10வது சொல்கிறான். அப்போது இந்த எலக்ட்ரானை கொடுத்ததுக்கு அப்புறம் இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு பாக்ஸை போட டீசெண்டாக அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இங்கே NA ப்ளஸ்ஸு ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் அந்த வாங்கின எலக்ட்ரான் ரவுண்டு இன்னொரு ஒரு எக்ஸ் வந்துடுவான், அடுத்து ஒரு ரவுண்டு, அடுத்து ஒரு எக்ஸ் வருவான், அடுத்து எக்ஸு, அவ்வளோ வந்துருச்சு. ஓகே 1 2 3 4 5 6 7 8 இட் இஸ் ஸ்டேபிள். 2 மைனஸ் சார்ஜ் அவ்வளோதே அம்புடுதே. உங்களுக்கு ஒருவேளை இது இப்படி நீங்கள் தள்ளி இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இது ஒரு சோடியம் இங்கே போட்டுக்கலாம், இந்த சோடியம் இங்கே போட்டுக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஈவன் மெக்னீஷியம் இன்னொரு ரொம்பவே சிம்பிள். ஸோ குழந்தைகளே நீங்கள் டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். உங்கள் கமெண்ட் செக்ஷன்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். லைவ் பசங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்போ தான் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் லைவ் போட்டுடலாம். கொஞ்ச நாள் இல்லை, அடுத்த வாரத்தில் மோஸ்ட்லி ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்த விஷயம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். அதை பற்றி படிச்சிங்கல்ல. ஸ்டேபிள் ஆகிறதுக்காக இந்த எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிறான். எலக்ட்ரான் ஷேர் ஆனால் அந்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ரீச் ஆகிறான். அதுக்காக தான் அது நடக்குன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ அப்படியாப்பட்ட அயானிக் காம்பவுண்டு அவனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி லைட்டாக பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றான்? சாம்பிள் ஆஃப் த சோடியம் குளோரைட், பொட்டாசியம் அயோடைட், பேரியம் குளோரைட் ஆர் எனி அதர் சால்ட் ஃப்ரம் தி சயின்ஸ் லெபார்டரி. சுடக்கூடாது, கெட்ட பழக்கம் தூக்கக்கூடாது. வாட் இஸ் த பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் தி சால்ட்? பொதுவாக எல்லாமே சாலிடாக தான் இருப்பான், எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அடுத்து டேக் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் ஆன் த மெட்டல் ஸ்பேச்சுலா. ஸ்பேச்சுலானா என்ன சார்? கரண்டி, சின்னதாக இருக்கும். சரியா? சின்ன கரண்டி. ஓகே, மெட்டல் ஸ்பேச்சுலா. ஹீட் டைரக்ட்லி ஆன் த ஃப்ளேம். ரைட், ரிப்பீட் அதர் சாம்பிள். ஒவ்வொன்றா பண்ணி என்ன நீ அப்சர்வ் பண்ணுறன்னு கேள்வி கேட்குறாங்க. ஏதாவது சேஞ்ச் நடக்குதா? டூ திஸ் காம்பவுண்ட் மெல்ட் ஆகுமா? எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அயானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே அல்டிமேட்டான காம்பவுண்ட்ஸ். அவன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ஸு. ட்ரை டு டிசால்வ் த சாம்பிள் வாட்டர், பெட்ரோல். ரைட்டு. அடுத்து சர்க்கியூட் போட்டிருக்கான். ரைட். முதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் உப்பு கரைஞ்சி பார்த்துருப்பீங்க. தண்ணியில் போட்டு கரைஞ்சி உருக்கி பார்த்துருக்கவே மாட்டீங்க. சுடல் கொளுத்தும் போது இந்த கார்த்திகை தீபத்தில் பார்த்தீங்கன்னா உப்பள்ளி போடுவோம். அதில் கூட பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு வெடிச்சு கீழே தான் கொட்டி கிடக்கும். என்றைக்குமே உப்பை உருக்கிற அளவுக்கு டெம்பரேச்சர் நம்ம கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது கிடையாது, இல்லை நம்ம பண்ணதும் கிடையாது. சரியா? அப்போ நியர்லி அது 900 டிகிரி அவ்வளோ டெம்பரேச்சர் போனால் தான் மெல்ட் ஆகும். நம்ம வீட்டில் சும்மா நார்மல் டெம்பரேச்சரில் போட்டால் கரைவான். டிசால்வ் ஆகிறது வேறு, மெல்ட் ஆகிறது வேற. ரெண்டும் டிஃப்ரெண்ட். ரெண்டையும் ஒன்று சேர்க்காத. சரி, அப்போ அவ்வளோ சீக்கிரமா அந்த சால்ட் உருக மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன் அப்படின்னா தே ஆர் அயானிக் சால்ட். இங்க பாரு, மெல்டிங் பாயிண்ட் NaCl 1704 கெல்வின் 273 கழிச்சிட்டுனா உனக்கு டிகிரி செல்சியஸ் கிடைச்சிடும். பாயிலிங்க அதுக்கு மேலே தக்காளி டாப்ல பறகுறான் பிடிக்கவே முடியாது. லித்தியங்களோட சோட்டா பச்சா அவனே பாரு 600 டிகிரி செல்சியஸ் தான் உருகுறான். அப்போ இந்த அயானிக் அட்ராக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப டைட்டா கிறிஸ்டலை பைண்ட் பண்ணியிருக்கும். அவ்வளோ சீக்கிரமா அந்த கிறிஸ்டல் உடையாது. அதிகமான டெம்பரேச்சர் கொடுத்தா தான் உடையும். சரியா? சார்ஜ் செப்பரேஷன் இருக்கிறதுனால தண்ணி பிரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். தண்ணியிலையும் சார்ஜ் இருக்கும். ஆக்சிஜன் பார்ஷியல் நெகட்டிவ், பார்ஷியல் பாசிட்டிவ், போலார் சால்வெண்ட்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, அது தேவையில்லை. ஆனால் வாட்டர் அயானிக் சால்வெண்ட், அயானிக் சால்ட் எல்லாமே கரைச்சிரும். ஆனால் பெட்ரோல் கோவலன்ட். பெட்ரோலில் தெர்மாக்கோலை போடு, உஷின்னு கரைஞ்சி போகும். பெட்ரோலில் சூடத்தை போரு. சார் பெட்ரோல் விற்கிற விலைக்கு என்ன பேச்சு பேசிட்டீங்க நீங்கள். சரி, சீமனை கூட கிடைக்காது. மண்ணெண்ணெய், கெரோசின் அதை எடுத்துக்கோ. அதில் கொஞ்சம் தெர்மாக்கோலை போடு, கரையும். அதே வந்து இது நாப்தலின் பால் போடு, கரைஞ்சி போகும். சூடத்தை போடு, கற்பூரம் போடு, கரைஞ்சி போகும். ஆனால் உப்பு போட்டுனா கரையாது. அதே தண்ணியில் போயிட்டு உப்பு போட்டால் கரைஞ்சிரும். இந்த கற்பூரமா சூடமா அவன் கரைய மாட்டான். நாப்தலின் பால் கரைய மாட்டான். அந்த உருண்டை, பாச்சா உருண்டை கரைய மாட்டான். அடுத்து தெர்மாக்கோல் தண்ணியில் கரையாது, மிதக்க விடுவோம் தண்ணியில். எனிவே, அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அயானிக்கும் கோவலண்ட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே காதில் வாங்கிக்கோங்க. அடுத்த விஷயம், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுவானா நண்பன் படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களே, சால்ட் வாட்டர் இஸ் வெரி குட் கண்டக்டர் ஆஃப் கரண்ட். ஏன்னா அயான்ஸ் இருக்கும்.
அயான்ஸ் இருந்தால் கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த அயான்ஸ் வழியாக கரண்ட் ஈஸியாக மூவ் ஆகும். ஏன்னா இட் காட் அ சார்ஜ், ரைட்? நான் எலக்ட்ரோட பற்றிலாம் பேசலை, இங்கே கொடுத்துருக்க எலக்ட்ரான் இது நகரும் அதெல்லாம் பற்றி பேசலை. சார்ஜ் இருந்தால் கரண்ட் மூவ் ஆகும், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நான் சால்ட் வாட்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த பேட்டரியோட இன்னொரு பகுதி பாசிட்டிவ் சார்ஜ் பல்பில் கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் பார்ட் நேராக கீழே வந்துருச்சு, தனியாக தான் இருக்கான். அப்போ இந்த வழியாக அந்த தண்ணியில் ட்ராவல் ஆகணும். இது என்னடா தன்னால் போகுது, பெய் இருக்கேன் ரூமில், இந்த வழியாக ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகி இந்த கம்பியில் பட்டோன்னே சுய போய்ட்டு பல்பில் இங்கே அடிச்ச கரண்ட் பிளிச்சுன்னு, சாரி அந்த லைட் பிளிச்சுன்னு அப்படி எரியும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இடத்துல கரண்ட் இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகணும்னா we need a salt, அயானிக் சால்ட், அதான் பாயிண்ட். இப்போ அடுத்த விஷயம் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் நேச்சர். இப்போ தான் சொன்னேன், சாலிடாக இருப்பான், ஹார்டாக இருப்பான், ஆனால் பிரிட்டில் ஆவான், பிரேக் ஆகுறது பிரிட்டில் ஆகுறதுன்னு சொல்ல. பிரிட்டில் அப்படிங்கிற அந்த கண்ணாடி நொறுங்கிறது, போன் உடையது, மட்டக் மட்டக் அப்படிங்கல, அதுதான் பிரிட்டில். அந்த மாதிரி அப்படியே உப்புல அப்படி நொறுக்கி போகும்ல, ஸோ அந்த மாதிரி நேச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் குறிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக அவனோட லாட்டிஸை உடைக்க முடியாது, அவன் சேர்ந்துருக்கிற அந்த ஏரியாவை அவ்வளோ சீக்கிரமாக உடைக்க முடியாது. அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். சால்வெண்டி தண்ணியில் ஏகோபித்தம் ஓகோபித்தம், பட் நாட் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். லைக் பெட்ரோல் கெரோசின் எடுத்துக்க, தப்பே இல்லை. அடுத்து கண்டக்டிவிட்டி தாராளமாக கண்டக்ட் பண்ணுவான், பிகாஸ் ஈஸியாக அயானாக மாறிடுவான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை உப்பை உருக்கிட்டேன் சபாஷ் பேட்டா, உப்பை உருக்கிட்டேன், அந்த உருக்கின உப்பு அப்படியே ஒரு லிக்விட் ஃபார்மில் ஒரு பாத்திரத்தில் இருக்குது, அங்கே ஒயரை போட்டால் கரண்ட் அடிக்குமா அப்படின்னா அடிக்கும். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் அது கிறிஸ்டல்லேருந்து வெளியே வந்த உடனே கொஞ்சம் அவங்களுக்குள்ள அந்த சார்ஜ் செப்பரேஷன் இருக்கு. ஏன்னா அயானிக், நான் எப்பயுமே சொல்றேங்க பாரு, அயானிக் பாண்ட் இப்படி தான் இருக்கும், ரெண்டு பேரும் நல்ல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அட்ராக்ட் ஆகி பக்கம் பக்கமாக இருப்பான், நடுவில் நீ பேப்பர் விட்டா கேப் இருக்கும், அப்படி மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. கோவலன் பாண்ட் சேர்ந்துருப்பான், ஏய் வாடா நண்பா அப்படின்னு சேர்ந்துருப்பான். இது ஜஸ்ட் வந்து அப்படியே ப்ரொஃபஷனலாக இருப்பான் பயங்கரமாக. ஸோ இதுதான் காரணம், ஈஸியாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுவான். இதை தான் உங்களுக்கு அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இதில் வேறு எதுவும் பார்க்கணும் இல்லை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா டவுட் இருந்ததாலும் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச், பை பை.